தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு கஷாயம். இப்போ உள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி கஷாயம் எப்படி செய்கிறதுங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இங்கே பால் காய்ச்சிற பேன் எடுத்திருக்கேன். ஸோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் இங்கே அப்ராக்சிமேட்லி 3 to 4 கிளாஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நாங்கள் 2 பெரியவங்க 2 குழந்தைங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓமவல்லி இலை ரொம்ப நல்லது, சளி எல்லாத்தையும் முறிச்சிரும். நீங்கள் சாதாரணமாகவே ஓமவல்லி இலையை சுட்டு அதில் சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலே அப்படியே சளியை முறிச்சிரும். அதில் ஒரு 3 இலையை எடுத்து நல்லா பிச்சு அதில் போட்டுடுறேன். அதே மாதிரி அடுத்து கருந்துளசியில் ஒரு 10 இலை, சின்ன இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கலாம். இந்த செடிங்க எல்லாமே நீங்கள் வீட்டிலே வச்சுக்கலாம், எப்போனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு அரை பழுத்த எலுமிச்சம்பழம், அதை அந்த சாரை ஃபஸ்ட்டு பிழிஞ்சு விட்டுறேன். அப்படியேவும் போடலாம், பட் அந்த சாறு நல்லா இறங்கட்டுமே, அதுக்காக சாரை ஃபஸ்ட் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த அரை எலுமிச்சம்பழத்தை அப்படியே போட்டுருங்க. அப்புறம் 1 இன்ச் இஞ்சியை தோல் சீச்சிட்டு தட்டி அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் முழு மிளகு, அதை இடிச்சும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணுறது எல்லாமே அடுப்பில் வச்சு பர்னர் ஆன் பண்ணிவிட்டு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஒரு கீழே தரையில் வச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக 2 கல்லுப்பு, இத்தினோண்டு கல்லுப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். வச்சிங்கன்னா இப்போ நம்ம ஊற்றின அப்ராக்சிமேட் அந்த 3 to 4 கிளாஸ் தண்ணி நல்லா மலன்னு கொதிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல்லுலேயே வச்சுக்கலாம் பர்னரை. நேரமாக அதாவது ரொம்ப கொதித்து வர்றப்ப நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த சுற்றி பபிள்ஸ் வருது பாருங்கள், நுரை தள்ளுது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சிம்மில் போட்டுட்டு அது நல்லா வற்றி வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ கொதிச்சிட்ருக்கிற டைமில் நீங்கள் பர்னரை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி நல்லா வற்றி அந்த சாறு அதில் உள்ள எல்லா சத்துக்களும் அதில் இறங்கி உங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக கிடைக்கும். இதில் நீங்கள் வெத்தலை வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். காம்பை எடுத்துகிட்டு வெத்தலையை கிள்ளி, எப்படி நீங்கள் ஓமவல்லியை கிள்ளி போட்டிங்களோ அதே மாதிரி வெத்தலையும் கிள்ளி இதில் போட்டிங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி வற்றி மீடியம் ஃப்ளேமில் அந்த சாரெல்லாம் இறங்கி சூப்பராக வற்றி 1 கிளாஸ்க்கு வந்துடும். அதாவது 4ல் 1 பங்கு இல்லை 3ல் 1 பங்கு வரும் சமயத்தில் அப்படியே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணி இறக்கி வைங்க. ஏன்னா இதுவே எல்லா சாருமே இறங்கியிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஒரு வடிகட்டியை வச்சுக்கோங்க. அப்போ வடிகட்டியை வச்சுட்டு அந்த சாறு நம்ம எல்லாம் காய்ச்சின சாறு இருக்குல்ல, அதை அப்படியே வடிகட்டிட்டு ஆள் கொஞ்சமாக குடிங்க. அவ்வளோ நல்லது. சளி இருந்தால் முறிக்கும். இது கொரோனாங்கிறதுல இது முன்னாடிலேருந்தே பயன்பாட்டில் உள்ளது. இப்போ நமக்கு ரொம்பவே தேவைப்படுது. கண்டிப்பாக இந்த கஷாயத்தை போட்டு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழால் இணைந்தே இருப்போம். வணக்கம்.